பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 மக்களே, பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும். ஸோ பிக் பாஸ் சீசன் 9ல வந்து கண்டிப்பா மார்க் மை வேர்ட்ஸ், விஜய் பார்வதி போன்ற ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சொட்டு கூட தகுதி இல்லை இந்த EVP ஃபிலிம் சிட்டியோட பிக் பாஸ் தமிழோட அந்த செட் போட்டிருக்கிறதுக்கு பக்கத்துல முன்னுக்கு வாட்ச்மேனுக்கு ஒரு சின்ன வீடு மாதிரி கூட ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த வாட்ச்மேன் அவர்களுடைய வீட்டை போறதுக்கு கூட இந்த விஜய் பார்வதி எனும் பீடைக்கு வந்து தகுதி இல்லை. அப்ப இந்த பீடை எல்லாமே வந்து சீசன் 9ஓட டைட்டில் அடிக்குமானா சத்தியமா இல்லை, ரன்னரா கூட வராது. மார்க் மை வேர்ட்ஸ், சரிங்களா? சோ அது நடக்க வருகின்ற நாட்கள்ல நான் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு பாடமாக காமிக்கும், சரிங்களா? படமாக காமிக்கும், நீங்க பாப்பீங்க. ஓகே, சரி. இந்த வீடியோல பேச போற விடயம் வந்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கு விஜய் பார்வதி காமருடன் செய்த அவமரியாதை, பேசின கேவலமான விடயங்கள். கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிடங்கள் மைக்க கலட்டி போட்டு இந்த ரெண்டு பீடைகளும் காமருடனும் விஜய் பார்வதி, ஒன்னு ஆம்பளை பொறுக்கி இன்னொன்னு பொம்பளை பொறுக்கி, ஸோ இந்த ரெண்டுமே வந்து பண்ண கேவலங்கள், அதை பற்றி ஒரு விடயம். அதே நேரத்தில் ஓட்டிங்ல சபரிநாதன் அவர்கள் முதலிடம், சரிங்களா? இந்த விடயங்களை இந்த காணொலியில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் வந்து நான் இப்ப நம்புறேன், சேது அண்ணா அவர்கள் நம்புறேன். ஏன்னா சேதுபதி அண்ணாக்கு ரெண்டு ஸ்டைல் இருக்கு. ஒன்னு வந்து ஆட விட்டு அடிப்பாரு, ஒன்னு ஆட முதலை அடிப்பாரு. ஸோ அப்போ அதில் வந்து கண்டிப்பாக இந்த விஜய் பார்வதி காமருடன் அப்படின்றவங்க எவ்வளவு தூரம் கேவலமான நபர்கள் அப்படி என்பது ஒரு 10 வயசு குழந்தைக்கு கூட தெரியுது. இந்த ஷோ வந்து பார்க்கக்குள்ள ரொம்ப அருவருக்கத்தக்க போட்டியாளர்கள். இப்படியான ஷோக்கு மட்டுமில்லை, எந்த ஷோக்குமே இவங்க போகக்கூடாது அப்படி என்பதால் மக்களோட கருத்து. அப்போ அப்படி இருக்கக்குள்ள இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் கலாச்சார சீர்கேடானவர்கள், ஒரு தவறான உதாரணமானவர்கள், அவர்களுக்கு வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் உழைப்பால இந்த இடத்துக்கு வந்தவர். ஒரு 17-18 வருடங்களுக்கு முதல் ஒரு 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 பெரிய நடிகருக்கு பின்னுக்கு நின்றவர். இன்னைக்கு வந்து பல பெரிய நடிகர்களோட ஸ்கிரீனை ஷேர் பண்ற அளவுக்கு வந்திருக்கார். அப்படின்னா அவருடைய உழைப்பு, ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் தான் காரணம். ஆனா அந்த உழைப்பா இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு கொடுக்க மரியாதையா இருக்கட்டும், அதுல ஒரு சொட்டு கூட இந்த விஜய் பார்வதி கிட்ட இல்லை. அதனாலதான் ஒட்டுமொத்த மக்களுமே அதை பீடை என்றாங்க, தரித்திரம் என்றாங்க, அது போன இடம் உருப்படாது அப்படின்றாங்க. அது 100% உண்மை. ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள அப்படிப்பட்ட நபர்களுக்கு சேது அண்ணா அவர்கள் இனிமேலும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணது ஏதாவது ஒரு காரணத்துக்காக அப்படின்னு மக்கள் சேது அண்ணாவை இன்னும் நம்புறாங்க. கண்டிப்பா அது கூடிய சீக்கிரம் நடைபெறும் வருகின்ற வாரங்கள் அப்படி என்பதுதான் என்னோட ஒரு கருத்து, சரிங்களா? ஸோ அப்ப இன்றும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் பிக் பாஸ் எவ்வளவு தூரம் சொல்லிட்டாரு, மைக்கப் போடு அப்படின்னு. ஆனா இது வந்து மனுஷியா இருந்திருந்தா, சோற தின்றதா இருந்திருந்தா இதுக்கு மண்டையில ஏறி இருக்கும். இதெல்லாம் கவரை போட்டு அந்த அசிங்கத்தை தின்றது இல்ல. அப்ப இதுக்கு மண்டையில ஏறுமா, மூளை இருக்குமா? இல்ல. அப்ப இது வந்து காமரோட பேசக்குள்ள மயக்க கலட்டி வச்சு போட்டு அந்த காமல் இலைகளை பத்தி பேசியிருக்கு 35 நிமிடங்கள். அப்ப சேது அண்ணாவை பத்தியும் ஏதோ அவன் கிடக்குறான் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை இந்த விஜய் பார்வதி, பீடை விஜய் பார்வதி விட்டுருக்கு. சோ இது வந்து ஒரு விடயம் லைவ்ல நடந்தது. கண்டிப்பா இது வந்து சேது அண்ணா அவர்கள் இனிமேல் வந்து கேட்டுக்கிட்டு அப்படி இருக்காம ஒட்டுமொத்த மக்களுமே ஆவலை எதிர்பார்க்கிறது விஜய் பார்வதி என்ற பீடியை வந்து வீட்டை சுத்தம் பண்றது. அது வெளியில போச்சுன்னா வீடு சுத்தமாயிடும். அப்ப அதை ரெட் கார்டை கொடுத்து இந்த வாரம் அது நாமினேஷன்ல இல்லாட்டியும் ரெட் கார்டை கொடுத்து வெளியில அனுப்பிட்டாங்கன்னா அதை விட விருந்து எதுவுமே இருக்காது. கூடிய சீக்கிரத்தில் நல்ல விடயங்கள் நடக்கும், அதை மக்கள் பார்ப்பாங்க. அதை நான் ஆணித்தரமா நம்புறேன், அடிச்சு சொல்றேன், சரிங்களா? இது வந்து லைவ்ல நடந்த ஒரு விடயம். ரெண்டாவது விடயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சபரிநாதன் அவர்கள். சோ சபரிய ஒரு மனிதனோட உண்மை வந்து கண்டிப்பா அவனை ரசிக்க வைக்கும் அப்படின்றதுக்கு இந்த சீசன்ல சபரி, கனி இந்த 2 பேரையும் உதாரணமா எடுத்து சொல்லலாம். அதுல வந்து மக்கள் வந்து இப்போ 4 நாட்கள் வர 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 அந்த இறுதி போட்டிகள் நெருங்க சபரிக்கும் கனிக்குமான ஆதரவு பயங்கரமா பெருகி கொண்டிருக்கு. அதுல ஒபிஷியல் ஓட்டிங்கின் படி சபரிநாதன் அவர்கள் உச்சத்துல, தொட முடியாத உச்சத்துல இருக்காங்க அப்படி என்பது இப்ப கிடைக்கப்பெற்ற அப்டேட், சரிங்களா? ஒபிஷியல் ஓட்டிங் வந்து எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹாட்ஸ்டார்ல ஓபன் ஆச்சு. அதுல வந்து இப்போ நான் இந்த வீடியோ பேசக்குள்ள ஓபன் ஆகி ஒரு 3.5 மணி நேரம் இருக்கும். அந்த 3.5 மணி நேரத்துக்குள்ள சபரிநாதன் அவர்கள் தொட முடியாத உச்சத்துல இருக்காங்க, சரிங்களா? இதுதான் நிலவரம். இந்த வாரம் யாரு வெளியில போவாங்க அப்படின்னுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ரம்யா டிசர்வ் டு கெட் அவுட் ஃப்ரம் த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9, சரியா? இந்த சீசன் 9க்கு பிடிச்ச மிகப்பெரிய பீடை வந்து விஜய் பார்வதி, 2வது பீடை காமருடன், 3வது வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா, ரம்யா. அதுல ஒன்னொன்னா வெளியில போச்சுது அப்படின்னா இந்த சீசன் ஒரு பெற்றோம். இவங்க எல்லாம் இந்த ஷோக்கு வர தகுதியே இல்லை, சரியா? மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, சரியான நபர்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.